ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஷ்வி vlogs. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சனுடைய கவுண்டர் டாப் ஃபுல்லாக டீப் க்ளீன் தாங்க பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும்னாலே அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருக்கிற எல்லாத்தையுமே தான் மொத்தமாக க்ளீன் பண்ணி ஆகணும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிற பாட்டில் ஆகட்டும், அப்படின்னா உப்பு புளிலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வேறு ஒரு பேப்பர்லேயோ இல்லைனா வேறு ஒரு பாத்திரத்துலையோ எடுத்து தனியாக வச்சுட்டு தான் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இந்த பல்லி தொல்லை, கருப்பாம்பூச்சி தொல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் ஆகும். அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பால் மாறாமல் இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா பார்க்க கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எண்ணெய், உப்பு, புளி, இன்னும் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் ஒரு கவரில் போட்டு நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே காஞ்சதுக்கப்புறமா அந்தந்த டப்பாவில் போட்டு வச்சிடலாம் இல்லைங்களா. அதனால் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது எல்லாத்தையுமே வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிச்சனில் எண்ணெய்லாம் வைக்கிற ரேக் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்த மாதிரி இருந்தது. என்னதான் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை கழுவுனாலுமே அது எப்படி அழுக்காகும் அப்படின்றது சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இதையுமே பார்த்து அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் பாத்திரத்தில் அப்படின்னா புளியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு அடிக்கடி ரொம்ப நிறைய சேர்ந்துருங்க. இதை நம்ம கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் போல் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா 1/4 மணி நேரம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு அப்படின்னா கோல மாவு போட்டு கழுவுனீங்க அப்படின்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். கோதுமை மாவு கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சுட தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு என்ன பண்ண அப்படின்னா ரூமில் போய் ஃபேனை போட்டு காய வச்சுட்டு ஒரு காட்டன் துணி போட்டுட்டு, நம்ம வீட்டுக்கிட்ட வெயில் அவ்வளோவா படாது, அதனால் நான் அங்கே காய வைக்கல, உள்ள ரூம்லேயே போட்டுட்டேன். உங்கள் வீட்டில் சப்போஸ் வெயில் இருந்தது அப்படின்னா நல்லா வெயில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து நீங்கள் காய போட்டுக்கலாம். அதெல்லாமே முடிச்சுட்டு அடுப்பு கழுவு அப்படியே வந்தாச்சுங்க. அடுப்பை நம்ம மாதத்துக்கு ஒரு முறை கழுவணும் அப்படின்னா கண்டிப்பாக செட்டே ஆகாது. நம்ம டெய்லியுமே நம்ம சாப்பாடு செஞ்சதுமே ஒன்று தொடச்சி விட்டுட்டணும். அப்படி இல்லைனா 2லேருந்து 3 நாளுக்கு ஒரு தடவை சோப் போட்டு நல்லா கழுவி விட்டணும். அப்போ தான் அடுப்பு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த சைட் வந்தாச்சுங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பூனு, கத்தி, அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வச்சுருப்பேன். ஸோ இதையுமே எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டு நல்லா சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கப்புறமா தொடச்சி விட்டுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி மிக்ஸியும் வச்சு நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதனால் நல்லா தேய்ச்சி நல்லா தொடச்சி விட்டாச்சுங்க. கிச்சன் ஃபுல்லாகவே எனக்கு கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நான் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிளாஸ்டிக்கை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்போ ஃபுல்லாக கிளாஸ் பாட்டிலில் மாற்றுற மாதிரி நாள் வருதுன்னு சொல்லிட்டு. எண்ணெய் பாட்டிலாம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம விம் ஜெல் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு. இதையுமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வீடியோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கண்டினியூ ஆகுது. முதல் நாள் நைட்டே நான் இதெல்லாமே பண்ணிட்டேன். ஸோ மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்லாவே ஊறி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கோல மாவு, அரிசி மாவு அப்படின்னா நீங்கள் இந்த சுடு தண்ணி ஊற்றி ஜெல் போட்டு கழுவுனீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். பாட்டில் எண்ணெய் பிசுக்கெலாம் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த ரேக் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ மறுபடியும் அதை எடுத்து ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம எல்லாத்தையும் அடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பிளேஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுற மாதிரி இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுறதுக்கு லைட்டாக அட்டைப்பட்டு இருக்கு இல்லைங்களா, அதை தான் மடித்து வச்சிருந்தேன். இந்த ஸ்டாண்டோட கீழே ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது பொருள் மாதிரி தான் வச்சுருந்தேன். கீழே 2 டப்பாலையுமே இட்லி பொடி தான் வச்சுருந்தேன். கூடவே கொஞ்சமாக நெய், அப்புறமா ஒரு மசாலா தூள் வச்சுருந்தேன். அப்படியே ஒரு சில்வர் பாக்ஸில் நாட்டு சக்கரை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். மேல் ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, சர்க்கரை, எண்ணெய், நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாமே ஒரு பாட்டில் போல் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கல் உப்பு, புளி, தூள் உப்பு போட்டு 3 பீங்கானில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கழுவும் போது நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக பேக் பண்ணி வச்சோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே ஒன்றா பார்த்து பிரித்து ஃபுல்லாக எல்லா பாட்டிலையுமே போட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. கூடவே அஞ்சரை பொடியும் சூப்பராக ஃபில் பண்ணி வச்சாச்சு. நம்ம என்ன தான் எந்த பொருள் எவ்வளோ பொருள் யூஸ் பண்ணாலுமே அந்த அஞ்சரை பொட்டியும் சூப்பராக க்ளீனாக இருக்கும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அஞ்சரை பொட்டி இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் நம்ம அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு சின்ன டிப்பாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுங்கள். கூடவே மேலே இருக்க ஷெல்ஃப்லையும் பேப்பர் போட்டு கொஞ்சமாக தெர்மோகால் ஹைட்டுக்காக வச்சு எல்லா பாட்டிலுமே ஃபில் பண்ணியாச்சு. எல்லா டப்பாவுமே ஃபில் பண்ணியாச்சு.
இப்போது நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே ரொம்பவே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கூட மணி பிளான்ட் வைக்காமல் இருந்தால் கிச்சன் கவுண்டர் டாப்க்கு எப்படி ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். ஸோ அதனால் நானுமே ஒரு மணி பிளான்ட் வச்சுட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.